10th plus 2வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next exercise 9.2ல பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் 9.4. இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் 9.2 சம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதோட கண்டினியூஸ் எக்ஸாம்பிள் 9.4 எவாலுவேட் இன்டெக்ரல் 1 to 4 2x square plus 3 into dx as the limit of a sum. as a limit of the sum, அதாவது ஒரு இன்டெக்ரேஷனோட சமேஷனோட வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு அங்கே ஃபார்முலா ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோவிலே பார்த்துருக்கோம் பாருங்கள். இன்டெக்ரல் a to b f of x into dx equal to limit n tends to infinity b minus a divided by n into summation r equal to 1 to n f of a plus b minus a into r by n. ஓகேங்களா? இதில் நம்ம a equal to 0 b equal to 1 அதாவது இன்டெக்ரலோட அப்பர் லிமிட் லோயர் லிமிட் 0னும் அப்பர் லிமிட் 1ன்னு கொடுத்தோம்னா நம்ம நோட்டில் ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இங்கே நமக்கு லிமிட் பார்த்திங்கன்னா லோயர் லிமிட் 1 அப்பர் லிமிட் 4. அப்போ 0 to 1 இல்லை. அப்போ நம்ம இந்த மெயின் ஃபார்முலா, இந்த ஜென்ரல் ஃபார்முலா தான், இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அப்போ ஃபார்முலா பாருங்கள். இன்டெக்ரல் a to b f of x into dx equal to limit n tends to infinity b minus a divided by n summation r equal to 1 to n f of a plus b minus a into r by n. இதில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சம்மை பார்த்திங்கன்னா இன்டெக்ரல் a to b f of x into dx அந்த ஜென்ரல் ஃபார்மோட கம்பேர் பண்ணும்போது f of x இருக்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா 2x square plus 3. அதுவே லோயர் லிமிட் a இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போ a equal to 1. அதேமாதிரி அப்பர் லிமிட் b இருக்கிற பிளேஸில் 4 இருக்குது. அப்போ b equal to 4. அதான் நம்ம நெக்ஸ்ட் எழுதியிருக்கோம் பாருங்கள். ஹியர் f of x equal to 2x square plus 3 a equal to 1 b equal to 4. a equal to 1 b equal to 4. இப்போ இந்த நமக்கு கிடைச்ச இந்த f of x ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? சப்ஸ்டியூட் பண்ணால் பாருங்கள். இன்டெக்ரல் 1 to 4 2x square plus 3 into dx equal to limit n tends to infinity பியோட வேல்யூ என்ன சொன்னால் 4, ஏவோட வேல்யூ 1. அப்போ 4 minus 1 divided by n summation r equal to 1 to n f of ஏவோட வேல்யூ 1. அப்போ 1 plus b minus a, b minus a 4 minus 1 into r by n. இந்த இடத்துல 4 minus 1 வேல்யூ என்ன சொன்னால் 3. அப்போ 3 into r by n. அதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுத போகிறோம். அதேமாதிரி இங்கேயும் 4 minus 1 3. அப்போ 3 by n. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லிமிட் n tends to infinity 3 by n. 4 minus 1 என்ன சொன்னால் 3. அப்போ 3 by n summation r equal to 1 to n f of 1 plus 4 minus 1ஓட வேல்யூ என்ன சொன்னால் 3. அப்போ 3 into r by n. ஓகேங்களா? இப்போ இந்த இதில் f of x இருக்கிற பிளேஸில் என்ன சார் இருக்குன்னா 1 plus 3r by n இருக்குது. இங்கே நமக்கு ஃபங்க்ஷன் f of x என்னது 2x square plus 3. எக்ஸ்னா இங்கே 2x square plus 3. அப்போ x இருக்கிற பிளேஸில் 3r by n நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே ஃபங்க்ஷன்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம்? x இருக்கிற பிளேஸில் 3r by n சப்ஸ்டியூட் பண்ணால் 2 into 3r by n ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3ன்னு வரும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம் பாருங்கள். இங்கே லிமிட் n tends to infinity 3 by n into summation r equal to 1 to n 2 into 2 இருக்குங்களா 2 into x ஸ்கொயர். எக்ஸுக்கு பதில் என்னது 3r by n. அப்போ 3r by n ஹோல் ஸ்கொயர் 3r by n ஹோல் ஸ்கொயர் 1 plus 3r by n ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இங்கே எக்ஸ் இருக்கிற பிளேஸில் என்ன சார் இருக்குன்னா 1 plus 3r by n இருக்குது. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 plus 3r by n சப்ஸ்டியூட் பண்ணால் 1 plus 3r by n ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இந்த ப்ளஸ் 3. ஓகேங்களா? 2 into x ஸ்கொயருக்கு பதில் 1 plus 3r divided by n ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3. இப்போ என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1 plus 3r by n ஹோல் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா? இது என்ன ஃபார்மில் இருக்குது? a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அப்போ a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் அதோட எக்ஸ்பேன்ஷன் என்னது? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ அந்த ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்போ பாருங்கள் லிமிட் n tends to infinity 3 by n summation r equal to 1 to n
இந்த 2 இன்ட்டு இந்த 1 + 3r by n ஹோல் ஸ்கொயரை a + b ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணால் a ஸ்கொயர், இங்கே a இருக்கிற பிளேஸில் 1 இருக்குது, அப்போ a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு 3r by n இன்ட்டு 1 2 இன்ட்டு 3 6, அப்போ 6r by n 2abங்கிறது இங்கே என்ன சொன்னால் 6r by n ப்ளஸ் b ஸ்கொயர், பிங்கிற பிளேஸில் என்ன இருக்குது 3r by n இருக்குது, அப்போ 3r by n ஸ்கொயர் பண்ணால் 9r ஸ்கொயர் by n ஸ்கொயர், அப்போ 1 + 3r by n ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணால் 1 + 6r by n ப்ளஸ் 9r ஸ்கொயர் டிவைட் பை n ஸ்கொயர் ப்ளஸ் 3, இந்த ப்ளஸ் 3 அப்படியே எழுதிக்கிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த 2வை இந்த 3 டேர்ம்ஸோட உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 2 எடுத்துகிட்டு இந்த 1 6r by n 9r ஸ்கொயர் by n ஸ்கொயரோட உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். அப்போ லிமிட் n tends to infinity 3 by n summation r equal to 1 to n 2 into 1 2, next 2 into 6r by n 2 into 6 12r by n plus 2 into 9 18, அப்போ 18r ஸ்கொயர் டிவைட் பை n ஸ்கொயர் ப்ளஸ் 3. இந்த 3 டேர்ம்ஸோட மட்டும்தான் இந்த 2 எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணும், ஏன்னா அதுக்கு மட்டும்தான் ப்ராக்கெட் இருக்குது ஓகேங்களா. இது ப்ளஸ் 3 தனியாக இருக்குது, அப்போ ப்ளஸ் 3 ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் லிமிட் n tends to infinity 3 by n summation r equal to 1 to n into 2 + 12r by n plus 18r ஸ்கொயர் டிவைட் பை n ஸ்கொயர் ப்ளஸ் 3 இருக்குங்களா. இங்கே ஒரு 2ங்கிற கான்ஸ்டன்ட், இங்கே ஒரு 3ங்கிற கான்ஸ்டன்ட், 2 + 3 என்னது 5, இது ரெண்டையும் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம் பாருங்கள். லிமிட் n tends to infinity 3 by n into summation r equal to 1 to n 5 + 12r டிவைட் பை n plus 18r ஸ்கொயர் டிவைட் பை n ஓகேங்களா. இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த சமேஷன் இந்த 3 டேர்ம்ஸுக்கும் காமனாக சமேஷன் இருக்குது. இந்த சமேஷன் என்ன பண்ணணும், ஒவ்வொரு டேர்முக்கும் தனித்தனியாக சமேஷன் எடுக்கணும். அப்போ லிமிட் n tends to infinity 3 by n இன்ட்டு இந்த 3 by n இன்ட்டு சமேஷன் r equal to 1 to n இன்ட்டு 5 ப்ளஸ் சமேஷன் r equal to 1 to n இன்ட்டு 12r டிவைட் பை n ப்ளஸ் இந்த 18r ஸ்கொயர் டிவைட் பை n ஸ்கொயருக்கு சமேஷன் எடுத்தோம்னா சமேஷன் r equal to 1 to n 18r ஸ்கொயர் டிவைட் பை n ஸ்கொயர் ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல 5ங்கிறது என்ன சொன்னால் கான்ஸ்டன்ட், அப்போ சமேஷனுக்கு அவுட் சைடில் எடுத்துகிறோம். அப்போ 5 எப்படி சொல்லணும் 5 into 1ன்னு எழுதலாம். அப்போ 5 அவுட் சைடில், அதாவது சமேஷனுக்கு அவுட் சைடில் எழுதும்போது இங்கே 1 மட்டும் இருக்கும். அப்போ அந்த 1 எப்படி சார் எழுதணும்னா இங்கே நமக்கு ஆருக்கு பதிலாக தானே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஆருக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த 1 ஆரோட ஃபார்மேட்டில் எப்படி சார் எழுதணும் r⁻0. இந்த 5வை சமேஷனுக்கு அவுட் சைடில் எழுதணும்னா இங்கே 1 இருக்கும், அந்த 1 நம்ம என்ன பண்ணுறோம் r⁻0ன்னு எழுதுகிறோம். எனிதிங் பவர் 0வோட வேல்யூ என்ன சொன்னால் 1. ஏன் சார் r⁻0ன்னு எழுதிங்கன்னா இங்கே ஆர் சமேஷனில் என்ன இருக்குது, ஆருக்கு பதில் தான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறோம். அப்போ அந்த ஆர் இருக்கக்கூடிய ஃபார்மேட்லேயே நம்ம என்ன பண்ணோம் r⁻0ன்னு எழுதுகிறோம். 1 r⁻0ன்னு எழுதியிருக்கோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த 12 by nங்கிறது என்ன சொன்னால் கான்ஸ்டன்ட், அதை சமேஷனுக்கு அவுட் சைடில் எழுதுகிறோம். அப்போ 12 by n இன்ட்டு ஆர்னு இருக்கும். அந்த ஆருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆருக்கு பதில் 1லேருந்து n வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். சமேஷன் என்னது ஆட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஆருக்கு 1ன்னு சப்ஸ்டியூட்னா 1, அடுத்து சமேஷன் என்னது ஆட் பண்ணுமா ப்ளஸ், நெக்ஸ்ட்டு ஆருக்கு 2னா 2 ப்ளஸ் ஆருக்கு 3, அப்போ ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் எது வரைக்கும் ஆருக்கு n வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இந்த ஆருக்கு 1லேருந்து n வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 + 2 + 3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் nன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ப்ளஸ் இந்த இடத்துல 18 by n ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டன்ட், அதை சமேஷனுக்கு அவுட் சைடில் எடுத்துக்கிறோம். அப்போ 18 by n ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இருக்கும். ஆர் ஸ்கொயருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் 1லேருந்து n வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி சமேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ஆருக்கு 1ன்னு சப்ஸ்டியூட்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 சப்ஸ்டியூட்னா 2 ஸ்கொயர் 3 சப்ஸ்டியூட்னா 3 ஸ்கொயர் அப்புறம் எக்ஸட்ரா ப்ளஸ் n சப்ஸ்டியூட்னா n ஸ்கொயர். அப்போ எப்படி சார் எல்லாத்தையுமே ஆட் பண்ணும்போது 18 by n ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n ஸ்கொயர்னு கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ இதோட வேல்யூ அதாவது லிமிட் n tends to infinity 3 by n இன்ட்டு 5 இன்ட்டு சமேஷன் r equal to 1 to n r⁻0 ப்ளஸ் 12 by n இன்ட்டு 1 + 2 + 3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n ப்ளஸ் 18 by n ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n ஸ்கொயர்னு கிடைக்குது. இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். 1 + 2 + 3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n-க்கு ஃபார்முலா என்னது சம் ஆஃப் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர். அந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அப்போ n இன்ட்டு n + 1 டிவைட் பை 2 அது ஃபார்முலா, அது அப்படியே இங்கே அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n ஸ்கொயர், இது என்ன சொன்னால் சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர். அதுக்கு ஃபார்முலா என்னது n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைட் பை 6. அப்போ இதுக்கும் இந்த அதாவது சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அதோட ஃபார்முலா. இங்கே சம் ஆஃப் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலா. இங்கே
ஆர் பவர் ஜீரோட வேல்யூ அது சைடில் இங்கே எழுதியிருக்க பாருங்கள். ஏற்கனவே முன்னாடி சம்மில் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். இங்கே ஆருக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம், 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 பவர் ஜீரோ, நெக்ஸ்ட் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 பவர் ஜீரோ, 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 பவர் ஜீரோ ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n சப்ஸ்டியூட் பண்ணால் n பவர் ஜீரோ. இப்போ தான் பார்த்தோம் 1 பவர் ஜீரோ, 2 பவர் ஜீரோ, 3 பவர் ஜீரோ, எனிதிங் பவர் ஜீரோ வேல்யூ என்ன சொன்னால் 1. அப்போ 1 பவர் ஜீரோட வேல்யூ 1 ப்ளஸ் 2 பவர் ஜீரோட வேல்யூ 1 ப்ளஸ் 3 பவர் ஜீரோட வேல்யூ 1 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் நெக்ஸ்ட் எது வரைக்கும் n டைம்ஸ் வரைக்கும். அப்போ 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸட்ரா n டைம்ஸ். அப்போ நம்ம 1 ப்ளஸ் 1 அப்படின்னா 2 இன்ட்டு 1, அதாவது சப்போஸ் 4 ப்ளஸ் 4 எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு 4 எழுதுவோம். அதே மாதிரி 1 ப்ளஸ் 1னா 2 இன்ட்டு 1, அதே மாதிரி 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1னா 3 இன்ட்டு 1. அதே மாதிரி இங்கே 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 எக்ஸட்ரா எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா n டைம்ஸ் இருக்கனால n இன்ட்டு 1 எழுதுறோம். அப்போ n இன்ட்டு 1னா n. அப்போ இந்த இடத்துல சமேஷன் r ஈக்குவல் டு 1 டு n r பவர் ஜீரோட வேல்யூ என்ன சொன்னால் n. அப்போ 5 இன்ட்டு n 5n. ஓகேங்களா. ப்ளஸ் 12/n இன்ட்டு இங்கே சம் ஆஃப் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலா n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைட் பை 2 ப்ளஸ் 18/n ஸ்கொயர் இன்ட்டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலா n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 டிவைட் பை 6. இப்போ சிம்பிளை பண்ணுறோம். இப்போ என்ன சார் பண்ணணும், இந்த n நியூமரேட்டர் இருக்கக்கூடிய n இங்கே டினாமினேட்டர் இருக்கக்கூடிய n ஒரு n கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே 2க்கும் 12க்கும் கேன்சல் பண்ணால் 12 6 2s are 12, 6 2s are 12. அதே மாதிரி இங்கே நியூமரேட்டரில் ஒரு n, டினாமினேட்டரில் ஒரு n ஸ்கொயரில் ஒரு n கேன்சல் பண்ணிடுறோம். அதே மாதிரி இங்கே 6க்கும் 18 கேன்சல் பண்ணால் 3 6 are 18. அப்போ பாருங்கள் ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள், லிமிட் n tends to infinity 3/n இன்ட்டு 5n ப்ளஸ் 6 இன்ட்டு 6n இன்ட்டு n ப்ளஸ் 1 ப்ளஸ் 3/n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1. ஓகேங்களா. இப்போ என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த n ப்ளஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த n ப்ளஸ் 1லேருந்து ஒரு n காமனாக வெளியே எடுக்கிறோம். அதே மாதிரி இங்கே n ப்ளஸ் 1லேருந்து இந்த தேர்ட் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து n ப்ளஸ் 1லேருந்து ஒரு n காமனாக எடுக்கிறோம். அதே மாதிரி இங்கே 2n ப்ளஸ் 1லேருந்து ஒரு n காமனாக எடுக்கிறோம். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், லிமிட் n tends to infinity 3/n இன்ட்டு 5n ப்ளஸ் 6 இன்ட்டு இங்கே n ப்ளஸ் 1லேருந்து ஒரு n காமனாக எடுக்கணுமா, அப்போ 6n இன்ட்டு n ப்ளஸ் 1லேருந்து ஒரு n காமனாக எடுக்கணும்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன சொல்லணும் 1 ப்ளஸ் 1/n கிடைக்கும் ப்ளஸ் 3/n இன்ட்டு இந்த n ப்ளஸ் 1 இந்த n ப்ளஸ் 1லேருந்து ஒரு n 2n ப்ளஸ் 1லேருந்து ஒரு n காமனாக n இன்ட்டு n ஸ்கொயர் அவுட் சைடில் n ஸ்கொயர் இன்ட்டு n ப்ளஸ் 1லேருந்து ஒரு n எடுத்துட்டோமா, அப்போ ரிமைனிங் உள்ள என்ன இருக்கும் 1 ப்ளஸ் 1/n இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 2n ப்ளஸ் 1லேருந்து ஒரு n அவுட் சைடில் ஆல்ரெடி எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்குது சார்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 ப்ளஸ் 1/nன்னு இருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த n ப்ளஸ் 1லேருந்து ஒரு n, இங்கே அடுத்த தேர்ட் டேர்மில் இந்த n ப்ளஸ் 1லேருந்து ஒரு n 2n ப்ளஸ் 1லேருந்து ஒரு n எடுத்தோம்னா n இன்ட்டு n ஸ்கொயர் இருக்கும். ரிமைனிங் இந்த டேர்ம்ஸ் கிடைக்கும். இப்போ இதை சிம்பிளை பண்ணுறோம். எப்படி சார் சிம்பிளை பண்ணுறோம் பாருங்கள், இங்கே n இருக்குது டினாமினேட்டரில், இங்கே நியூமரேட்டரில் n ஸ்கொயருக்கு ஒரு n கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ ரிமைனிங் பாருங்கள் 5n ப்ளஸ் 6n இன்ட்டு 1 ப்ளஸ் 1/n ப்ளஸ் 3n இன்ட்டு 1 ப்ளஸ் 1/n இன்ட்டு 2 ப்ளஸ் 1/n கிடைக்கும். இப்போ பாருங்கள் இந்த ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 3 டேர்ம்ஸ் இருக்குது. 5nங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 6n இன்ட்டு 1 ப்ளஸ் 1/nங்கிறது செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 3n இன்ட்டு 1 ப்ளஸ் 1/n இன்ட்டு 2 ப்ளஸ் 1/nங்கிறது தேர்ட் டேர்ம். இந்த 3 டேர்ம்ஸ்லுமே பாருங்கள் ஒரு n இருக்குது, n காமனாக இருக்குது. இங்கே 5nலேருந்து ஒரு n, 6nலேருந்து ஒரு n, இங்கே 3n இருக்கும், அதுலேருந்து ஒரு n. அப்போ அந்த 3 டேர்ம்ஸ்லேருந்து ஒரு n காமனாக வெளியே எடுத்துடுறோம். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்குறோம். அப்போ பாருங்கள் லிமிட் n tends to infinity 3/n இன்ட்டு n. 5nலேருந்து ஒரு n காமனாக எடுத்தோம்னா 5 ப்ளஸ் 6nலேருந்து ஒரு n எடுத்தாச்சு, அப்போ 6 இன்ட்டு 1 ப்ளஸ் 1/n ப்ளஸ் இந்த 3nலேருந்து ஒரு n எடுத்தாச்சு, அப்போ இங்கே ரிமைனிங் என்ன சொல்லுங்கன்னா 3 இன்ட்டு 1 ப்ளஸ் 1/n இன்ட்டு 2 ப்ளஸ் 1/n. ஓகேங்களா. இப்போ நம்ம காமனாக எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த n ஆல்ரெடி இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு n கேன்சல் ஆயிரும். அப்போ லிமிட் n tends to infinity 3 இன்ட்டு 5 ப்ளஸ் 6 இன்ட்டு 1 ப்ளஸ் 1/n ப்ளஸ் 3 இன்ட்டு 1 ப்ளஸ் 1/n இன்ட்டு 2 ப்ளஸ் 1/nன்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் என்னது n tends to infinity, n-க்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இன்ஃபினிட்டிவ். அப்போ இன்ஃபினிட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணால் பாருங்கள் 3 இன்ட்டு 5 ப்ளஸ் 6 இன்ட்டு 1 ப்ளஸ் 1/infinity. இந்த n-க்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், லிமிட் என்ன அப்ளை பண்ணுறோம் இன்ஃபினிட்டிவ். அப்போ 1 ப்ளஸ் 1/infinity கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருக்கோம் எனிதிங் பை இன்ஃபினிட்டி வேல்யூ என்ன சொன்னால் 0. அப்போ இங்கே 1/infinityயோட வேல்யூ என்ன சொன்னால் 0. அதை தான் நம்ம இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன 6 இன்ட்டு 1 ப்ளஸ் 0ன்னு எழுதியிருக்கோம். 1/infinityயோட வேல்யூ 0, அப்போ 1 ப்ளஸ் 0, அதுதான் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 ப்ளஸ் 0ன்னு எழுதியிருக்கோம். ப்ளஸ் 3 இன்ட்டு 1 ப்ளஸ் 1/n, இந்த n-க்கு பதில் இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணால் 1/infinity, 1 ப்ளஸ் 1/infinity, 1/infinityயோட வேல்யூ 0, அப்போ 1 ப்ளஸ் 0.
நெக்ஸ்ட்டு இன்ட்டு 2 ப்ளஸ் 1/n பதில் இன்ஃபினிட்டி சொல்லணும்னா 1/∞ வேல்யூ 0, அப்போ 2 + 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 3 × 5 + 6 × 1 + 0 + 3 × 1 + 0 × 2 + 0. இப்போ சிம்பிளை பண்ணுறோம் பாருங்கள். 3 × 5 + 6 × 1 என்ன சொன்னால் 6 + 3 × 1 3, 3 × 2 6. அப்போ இந்த தேர்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணால் 3 × 1 + 2 3 × 1 × 2 என்ன சொன்னால் 6. அப்போ நமக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே பாருங்கள் 3 × 5 + 6 + 6ன்னு கிடைக்கும். 6 + 6 என்ன சொன்னால் 12, 12 + 5 என்ன சொன்னால் 17. அப்போ 3 × 17 51 கிடைக்கும். அப்போ therefore அவன் கொடுத்துருக்கக்கூடிய இன்டகிரேஷன் 1 to 4 2x² + 3 × dx ஓட வேல்யூ என்ன சொன்னால் 51. இன்டகிரல் 1 to 4 2x² + 3 × dx ஓட வேல்யூ 51. இது லிமிட்டை யூஸ் பண்ணி அந்த இன்டகிரேஷனோட சமேஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இதுவே அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரத்தை யூஸ் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பாரு. இங்கே கலர் சாக் பிஸில் இருக்கும் இன்டகிரல் 1 to 4 × 2x² + 3 × dx. இப்போ என்ன சார் பண்ணோம்னா 2x² இன்டகிரேட் பண்ணும், x² இன்டகிரேட் பண்ணும். x² என்ன ஃபார்முலா சார் இருக்குன்னா x⁴n ஃபார்முலா இருக்குது. x⁴n இன்டகிரேட் பண்ணால் x⁴n + 1 / n + 1. அப்போ 2 × x² இன்டகிரேட் பண்ணால் x³ / 3 + 3 × dx. 3 × dx இன்டகிரேட் பண்ணால் x, அப்போ 3x. அப்போ 2x² + 3 இன்டகிரேட் பண்ணால் 2x³ / 3 + 3xன்னு கிடைக்கும். லிமிட் பார்த்தீங்கன்னா 1 to 4. இப்போ லிமிட் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொன்னோம்? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ 2 × அப்பர் லிமிட் என்னது 4³ என்ன சொன்னால் 64. அப்போ 2 × 64 / 3, 2 × 64 / 3 + 3 × 4. அப்பர் லிமிட் என்னது 4 தானே. அப்போ 3 × 4 12 மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸுக்கு பதில் 1 சப்ஸ்டியூட்னா 1³ 1, 2 × 1 2, 2/3 + 3 × 1 3. அப்போ நம்ம லிமிட் எப்படி சார் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் 2 × 64 / 3 + 12 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் 2/3 + 3. இப்போ 2 × 64 என்ன சொன்னால் 128. ஓகேங்களா? ப்ளஸ் நம்ம இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம் 3 × 12 36. அப்போ 128 + 36 / 3 மைனஸ் இந்த 2/3 + 3க்கு எல்சிஎம் எடுத்தால் 2 + 9 / 3. இந்த 128யும் 36யும் ஆட் பண்ணால் 164. அப்போ 164 / 3 மைனஸ் 2 + 9 11, 11/3ன்னு வரும். டினாமினேட்டர் சேமாக இருக்கும். அப்போ நியூமரேட்டரை மைனஸ் பண்ணுறது 164 - 11 153, 153 / 3. 153 3ஆல் டிவைட் பண்ணால் 51 கிடைக்கும். அப்போ ஃபண்டமெண்டல் தியரத்தை யூஸ் பண்ணாலும் நமக்கு வேல்யூ கிடைக்கும். இது நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் இருக்குது. ஆனால் இந்த மெத்தடில் அவன் எவாலுவேட்னு மட்டும் கேட்டானா இந்த மெத்தடில் செய்யலாம். ஏஸ் தி லிமிட் ஆஃப் எ சம் கேட்டானா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சம் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸசைஸ் 9.2ல் ஃபஸ்ட்டில் செகண்ட் சம் இன்டகிரல் 1 to 2 4x² - 1 × dx. ஓகேங்களா? எப்பயும் போல் ஃபார்முலா எழுதிக்கணும். சொல்யூஷனில் இன்டகிரல் a to b f(x) × dx = லிமிட் n → ∞ b - a / n சமேஷன் r = 1 to n f(a + b - a × r/n. இப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு தெரிஞ்ச அதாவது f(x)ங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்னது 4x² - 1. அப்போ f(x) = 4x² - 1. லோயர் லிமிட் 1ங்கிறது a ஓட வேல்யூ. அப்போ a = 1. அடுத்து அப்பர் லிமிட் b ஓட வேல்யூ b = 2. அப்போ ஹியர் f(x) = 4x² - 1, a = 1, b = 2. இதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பாருங்கள். இன்டகிரல் 1 to 2 4x² - 1 இன்டகிரல் 1 to 2 4x² - 1 × dx = லிமிட் n → ∞. இங்கே b ஓட வேல்யூ என்ன சொன்னால் 2, a ஓட வேல்யூ 1. அப்போ 2 - 1 / n இன்ட்டு சமேஷன் r = 1 to n f(a) ஓட வேல்யூ 1 ப்ளஸ் b - a 2 - 1 × r/n. ஓகேங்களா? 2 - 1ஓட வேல்யூ என்னது 2 - 1 1. அப்போ 1/n. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். லிமிட் n → ∞ 1/n இன்ட்டு சமேஷன் r = 1 to n f(1 + 2 - 1 1 1 × r/n r/n. அப்போ 1 + r/n கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள் f(x) x இருக்கிற பிளேஸில் இங்கே பாருங்கள் என்ன இருக்குது 1 + r/n இருக்குது. f(x)னா ஃபங்க்ஷன் என்னது 4x² - 1. அப்போ x இருக்கிற பிளேஸில் 1 + r/n ஃபங்க்ஷன்லையும் நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸுக்கு பதிலாக 1 + r/n சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். பாருங்கள். லிமிட் n → ∞ 1/n சமேஷன் r = 1 to n ஃபங்க்ஷன் பாருங்கள் 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 + r/n ஹோல் ஸ்கொயர். 4x² இருக்கா. அப்போ 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 + r/n ஹோல் ஸ்கொயர் -1. ஓகேங்களா? இந்த 1 +
ஆர் பை என் ஹோல் ஸ்கொயரை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஃபார்மா எக்ஸ்பேன்ஷன் என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். பாருங்கள், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n சமேஷன் r ஈக்குவல் டு 1 to n 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் இங்கே என்னது? 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு ஆர் பை என் இன்ட்டு 1 அப்போ 2r பை என் ப்ளஸ் பி ஸ்கொயர். பி இருக்கிற பிளேஸில் ஆர் பை என் இருக்குது. அப்போ பி ஸ்கொயர்னா ஆர் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர். அப்போ 1 ப்ளஸ் ஆர் பை என் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணால் 1 ப்ளஸ் 2r பை என் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர். -1ங்கிறது ஆல்ரெடி அங்கே இருக்குது, அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? இந்த 4 எடுத்துகிட்டு இந்த 3 டேர்ம்ஸோட உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். பாருங்கள், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n சமேஷன் r ஈக்குவல் டு 1 to n 4 இன்ட்டு 1 4 இன்ட்டு 2 8r பை என் ப்ளஸ் 4 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர்னா 4r ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் இந்த -1. ஓகேங்களா? இங்கே ஆல்ரெடி பாருங்கள், இந்த 4 -1ங்கிற கான்ஸ்டன்ட் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 4 -1 அது 3. அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n சமேஷன் r ஈக்குவல் டு 1 to n 4 -1 என்ன சொன்னால் 3 ப்ளஸ் 8r பை என் ப்ளஸ் 4r ஸ்கொயர் பை என் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? இந்த சமேஷன் இந்த 3 டேர்ம்ஸுக்கு காமனாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு டேர்முக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இண்டிவிஜுவலாக சமேஷனை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்க பாருங்கள். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n இன்ட்டு சமேஷன் r ஈக்குவல் டு 1 to n இன்ட்டு 3 ப்ளஸ் சமேஷன் r ஈக்குவல் டு 1 to n இன்ட்டு 8r பை என். செகண்ட் டேர்முக்கு சமேஷன் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்முக்கு சமேஷன் r ஈக்குவல் டு 1 to n 4r ஸ்கொயர் டிவைட் பை என் ஸ்கொயர். அப்போ 3 டேர்ம்ஸுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? சமேஷனை ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? அந்த சமேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல சமேஷன் r ஈக்குவல் டு 1 to n 3 நம்ம ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே இங்கே முன்னாடி சம்மில் பார்த்துருக்கோம். அந்த 3 என்ன பண்ணுறோம்? 3ங்கிறது கான்ஸ்டன்ட் சமேஷனுக்கு அவுட் சைடில் கொண்டு வந்துடும். அப்போ 3 எப்படி எழுதலாம்? 3 இன்ட்டு 1. அப்போ சமேஷனுக்கு அவுட் சைடில் 3 வந்துச்சுன்னா இங்கே 1 இருக்கும். அந்த 1 ஆரில் எழுதும்போது r பவர் 0ன்னு எழுதுறோம். அதான் இங்கே எழுதியிருக்க பாருங்கள். 3 இன்ட்டு சமேஷன் r ஈக்குவல் டு 1 to n இன்ட்டு r பவர் 0. இப்போ ஆருக்கு பதிலாக நம்ம வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? அந்த 1லேருந்து n வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 பவர் 0 ப்ளஸ் 2 பவர் 0 ப்ளஸ் 3 பவர் 0 ப்ளஸ் எக்ஸெட்ரா n பவர் 0. எனிதிங் பவர் 0ஓட வேல்யூ என்னது? 1. அப்போ 3 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸெட்ரா n டைம்ஸ் வரும். அப்போ n டைம்ஸுங்கும் போது n இன்ட்டு 1ன்னு எழுதலாம். n இன்ட்டு 1னா n ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது. அப்போ 3n. அப்போ இந்த இடத்துல சமேஷன் r ஈக்குவல் டு 1 to n இன்ட்டு 3யோட வேல்யூ என்ன சொன்னால் 3n. இதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அதை சைடில் இங்கே எழுதியிருக்கேன். ஏற்கனவே இதே ஃபார்மேட்டில் முன்னாடி 2 சம்மில் பார்த்துருக்கோம். அதை இங்கே தான் எழுத்தாங்க கண்ணுக்கு தெரியலனா முன்னாடி சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ப்ளஸ் சமேஷன் r ஈக்குவல் டு 1 to n 8r பை என் 8r பை என். இந்த 8r பை எனில் இந்த 8 பை என்கிறது என்ன சொன்னால் கான்ஸ்டன்ட். அதான் சமேஷனுக்கு அவுட் சைடில் எடுத்தோம்னா 8 பை என் இன்ட்டு சமேஷன் r ஈக்குவல் டு 1 to n rன்னு கிடைக்கும். இந்த rக்கு வேல்யூ 1லேருந்து n வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n கிடைக்கும். அப்போ 8 பை என் இன்ட்டு 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் என்னன்னு கிடைக்கும். ப்ளஸ் சமேஷன் r ஈக்குவல் டு 1 to n 4r ஸ்கொயர் டிவைட் பை என் ஸ்கொயரில் அந்த 4 பை என் ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டன்ட். சமேஷனுக்கு அவுட் சைடில் எடுத்துட்டோம்னா 4 பை என் ஸ்கொயர் இன்ட்டு சமேஷன் r ஈக்குவல் டு 1 to n r ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த r ஸ்கொயருக்கு ஆருக்கு 1லேருந்து n வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணால் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆருக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் n ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தோம் சம் ஆஃப் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். அதுக்கு ஃபார்முலா என்னது? n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைட் பை 2. இந்த 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் என்னுக்கு பதிலாக n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைட் பை 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n ஸ்கொயர்னா சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர். அதுக்கு ஃபார்முலா n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 டிவைட் பை 6. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த சமேஷன் r ஈக்குவல் டு 1 to n இன்ட்டு 3யோட வேல்யூ 3n. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n இன்ட்டு 3n ப்ளஸ் 8 பை n இன்ட்டு இதோட ஃபார்முலா n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைட் பை 2 ப்ளஸ் 4 பை n ஸ்கொயர் இன்ட்டு இதோட ஃபார்முலா n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 டிவைட் பை 6. இப்போ கேன்சல் பண்ணுறோம். அதாவது சிம்பிளை பண்ணுறோம். என்ன சார் சிம்பிளை பண்ணலாம்? இந்த எண்ணுக்கும் இந்த எண்ணுக்கும் நியூமரேட்டில் இருக்கக்கூடிய n டினாமினேட்டில் இருக்கக்கூடிய n கேன்சல் பண்ணுறோம். இந்த 2க்கும் 8க்கும் கேன்சல் பண்ணால் 4 2s are 8. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த எண்ணுக்கும் இந்த n ஸ்கொயரில் ஒரு n கேன்சல் பண்ணிடும். இந்த 4க்கும் 6க்கும் கேன்சல் பண்ணால் 3 2s are 6 2 2s are 4. இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம் பாருங்கள். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n. இந்த 3n அப்படியே எழுதிக்கிறோம். இந்த 2க்கும் 8க்கும் கேன்சல் பண்ணால் 4. இந்த n கேன்சல் பண்ணால் 4 இன்ட்டு n ப்ளஸ் 1 கிடைக்கும். ப்ளஸ் இந்த 4க்கும் 6க்கும்
சிம்பிளை பண்ணால் 2 2s are 4, 3 2s are 6. அப்போ 2/3 இன்ட்டு இந்த n ஸ்கொயருக்கும் இந்த எண்ணுக்கும் கேன்சல் பண்ணால் டினாமினேட்டரில் ஒரு n இருக்கும். அப்போ 2/3n இன்ட்டு n+1 இன்ட்டு 2n+1. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சார் பண்ணால் இந்த n+1 இருக்குல்ல, இதிலிருந்து ஒரு n அவுட் சைடில் எடுக்கணும். தேர்ட் டேர்மில் n+1லேருந்து ஒரு n, 2n+1லேருந்து ஒரு n காமனாக வெளியே எடுக்கணும். இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம். பாருங்கள், லிமிட் n tends to infinity, லிமிட் n tends to infinity 1/n இன்ட்டு 3n ப்ளஸ் இந்த n+1லேருந்து ஒரு n எடுத்தோம்னா ஆல்ரெடி ஒரு 4 இருக்குது. அப்போ 4n இன்ட்டு 1+1/n கிடைக்கும். ப்ளஸ் 2/3n இன்ட்டு n+1லேருந்து ஒரு n, 2n+1லேருந்து ஒரு n. அப்போ n இன்ட்டு n ஸ்கொயர், n இன்ட்டு n என்ன ஆயிரும்? n ஸ்கொயர்னு ஆயிருமா? அப்போ n ஸ்கொயர் இன்ட்டு இங்கே என்ன கிடைக்கும்? என்ன காமனாக எடுத்துட்டா 1+1/n கிடைக்கும். இங்கே 2n+1லேருந்து ஒரு n காமனாக எடுத்தோம்னா 2+1/n கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இந்த எண்ணுக்கும் டினாமினேட்டரில் கூடிய இந்த எண்ணுக்கும் இங்கே நியூமரேட்டரில் கூடிய n ஸ்கொயருக்கு ஒரு n கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கும்? 3n இருக்கும். இந்த டேர்மில் 4n இருக்கும். இங்கே 2n இருக்கும். அப்போ நியூமரேட்டரில் 3 டேர்ம்ஸ்லுமே n இருக்கும். அதை 3 டேர்ம்ஸ்லேருந்து ஒரு n காமனாக வெளியே எடுத்துருக்கோம். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம். பாருங்கள், லிமிட் n tends to infinity 1/n இன்ட்டு n. இந்த 3 டேர்ம்ஸ்லேருந்து ஒரு n காமனாக எடுத்தோம்னா இங்கே இன்ட்டு n இன்ட்டு 3nலேருந்து ஒரு n எடுத்தாச்சு. அப்போ 3 ப்ளஸ் 4nலேருந்து ஒரு n வெளியே எடுத்தாச்சு. அப்போ 4 இன்ட்டு 1+1/n ப்ளஸ் இங்கே ஒரு n கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நியூமரேட்டரில் 2n இருக்கும், டினாமினேட்டரில் 3 இருக்குமா? அப்போ அந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய n வெளியே எடுத்தாச்சுன்னா இங்கே 2/3 மட்டும் இருக்கும். இன்ட்டு 1+1/n இன்ட்டு 2+1/n. ஓகேங்களா? இப்போ இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய n, டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய n, இந்த ரெண்டு எண்ணையும் கேன்சல் பண்ணிடும். ரிமைனிங் என்ன சார் இருக்குன்னா 3 + 4 இன்ட்டு 1+1/n ப்ளஸ் 2/3 இன்ட்டு 1+1/n இன்ட்டு 2+1/n இருக்கும். இப்போ இந்த ஸ்டெப்பில் லிமிட் அப்ளை பண்ணுறோம். எண்ணுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறோம். அப்போ அப்ளை பண்ணும்போது 3 + 4 இன்ட்டு 1+1/∞. இந்த எண்ணுக்கு இன்ஃபினிட்டி சொல்லணும்னா 1/∞. எனிதிங் பை இன்ஃபினிட்டி, அதாவது 1/∞ வேல்யூ என்னது? 0. அப்போ 1 + 0, அதை தான் இங்கே எழுதிருக்கோம். 4 இன்ட்டு 1 + 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ப்ளஸ் 2/3 இன்ட்டு 1+1/∞. இங்கே 1/∞ வேல்யூ 0. அதேமாதிரி இன்ட்டு 2 + 1/∞. 1/∞ வேல்யூ 0. அப்போ எப்படி எழுதிருக்கோம்? 2/3 இன்ட்டு 1 + 0 இன்ட்டு 2 + 0. அப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த என்ன கேன்சல் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்டெப் கிடைக்குது. லிமிட் அப்ளை பண்ணும்போது 1/∞ கிடைக்கும். 1/∞ எல்லாமே என்னது? 0. எனிதிங் பை இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0. அப்போ 3 + 4 இன்ட்டு 1 + 0 ப்ளஸ் 2/3 இன்ட்டு 1 + 0 இன்ட்டு 2 + 0 கிடைக்கும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், 3 + 4 இன்ட்டு 1 4 ப்ளஸ் இங்கே என்ன கிடைக்கும்? 2/3 இன்ட்டு 1 2/3, 2/3 இன்ட்டு 2 2 இன்ட்டு 2/3 என்னது? 4/3. அப்போ 3 + 4 ப்ளஸ் 4/3 கிடைக்கும். 3 + 4 ப்ளஸ் 4/3 கிடைக்கும். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம்? எல்சிஎம் எடுக்கும். அதாவது 3 + 4 ரெண்டையும் ஆட் பண்ணால் 7. அப்போ 7 + 4/3 கிடைக்கும். 7 + 4/3 கிடைக்கும். இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 7 3s are 21. அப்போ 21 + 4 25. அப்போ 25/3 கிடைக்கும். அதாவது இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது 7 3s are 21, 21 + 4 25, 25/3 கிடைக்கும். இதுதான் நமக்கு என்னது? இன்டெக்ரல் 1 to 2 4x² - 1 இன்ட்டு dxோட வேல்யூ 25/3 கிடைக்குது. ஓகேங்களா? இது சமேஷன் யூஸ் பண்ணி, ஃபார்முலா யூஸ் பண்ணி, as a limit of the sum அப்படின்னு கேட்டாங்கன்னா சமேஷன் யூஸ் பண்ணி, லிமிட்டை யூஸ் பண்ணி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம்மு சால்வ் பண்ணணும், வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுவே வெறும் எவாலுவேட்னு கேட்டால் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அடுத்த எக்ஸசைஸில் ஃபண்டமெண்டல் தியரம் அதை யூஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இங்கே எழுதியிருக்கோம் இன்டெக்ரல் 1 to 2 4x² - 1 இன்ட்டு dx. இங்கே 4x², x² x⁴n ஃபார்முலாவில் இன்டெகிரேட் பண்ணுறோம். x⁴n இன்டெகிரேட் பண்ணால் x⁴n + 1/n + 1. அப்போ 4 இன்ட்டு x² இன்டெகிரேட் பண்ணால் x³ (3) - 1 இன்ட்டு dx, dx இன்டெகிரேட் பண்ணால் x. அப்போ 4x² - 1 இன்டெகிரேட் பண்ணால் 4x³ - x. லிமிட் பார்த்தீங்கன்னா 1 to 2. அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் என்னது 2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது 4 இன்ட்டு 2³ என்ன சொன்னால் 8/3. அப்போ 4 இன்ட்டு 8/3 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 2 மைனஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இப்போ லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணும். இங்கே லோயர் லிமிட் என்ன சொன்னால் 1. x³ என்னது? எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் 1³ 1. அப்போ 4 இன்ட்டு 1 4 4/3 மைனஸ் 1ன்னு கிடைக்கும். இப்போ 4 இன்ட்டு 8 என்னது? 32. இங்கே எல்சிஎம் எடுத்தால் 3 2s are 6. அப்போ 32 - 6/3 மைனஸ் 4/3 - 1. இங்கே எல்சிஎம் எடுத்தால் 3 இன்ட்டு 1 3. அப்போ 4 - 3/3 வரும். 32 - 6 என்ன சொன்னால் 26. அப்போ 26/3 மைனஸ்
4 minus 3 1, அப்போ 1/3. அப்போ 26 divided by 3 minus 1/3. டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அப்போ நியூமரேட்டர் மட்டும் மைனஸ் பண்ணோம்னா 26 minus 1 25, அப்போ 25/3 கிடைக்கும். இது ஃபண்டமெண்டல் தியரத்தை யூஸ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிடும். இது கொடுத்துருக்கக்கூடிய சமேஷன் லிமிட்டை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம்மோட வேல்யூ 25/3 கொண்டு வந்திருக்கோம். என்ன சம்ம கரெக்டாக தெளிவாக படித்து பாருங்கள். எவாலுவேட் மட்டும் சொன்னால் ஃபண்டமெண்டல் தியரத்தை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம், இல்லைன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும்.